நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்? பாத்தீங்களா, மனுஷர்கள் பெரும்பாலும் எதை வெளிப்படுத்துவாங்கன்னா தன்னுடைய தயாளத்தை வெளிப்படுத்துவாங்க. தன்னுடைய தயாளம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. பைபிள் அநேக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திருக்கிறாங்க இல்லையா? ஆனா உண்மையுள்ள மனுஷர்கள் என்பதை நான் வந்துங்க அதை நம்ம பார்த்தா அவங்க கிரியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, சிம்சோன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தினார். அந்த அரண்மனையை அந்த கதவையே தூக்கி போயிட்டாரு. ஒரு 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 இதை எடுத்து பண்ணிட்டாரு, ஒரு கழுதை காலை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டார். அப்ப மனுஷர்கள் தன்னுடைய தயாளத்தை வெளிப்படுத்துவார். நம்முடைய திறமையை, தன்னுடைய பேச்சு திறமை, எல்லா திறமையும் என்ன வெளிப்படுத்துவாங்க. நான் பெரிய அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறது யார்? வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்? இந்த நாளில் உண்மையுள்ள மனுஷனை நாம் கண்டுபிடிப்போமா? சரி, இப்ப உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்க இப்ப நாம எல்லாம் புறப்படுவோம். வீதியில போய் பார்ப்போம், யார் உண்மையுள்ள மனுஷன் கண்டுபிடிக்க கிளம்புறோம். அப்படி கிளம்பும் போது முதல்ல நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் உண்மையுள்ளவனா? நான் உண்மையுள்ள மனுஷனா? முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? நான் முதல்ல உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? சரி, நான் முதல்ல உண்மையுள்ளவனா இருக்கிறேனா? அப்ப உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார் என்று சொல்லி இந்த தலைப்பில் நாளை பார்க்கணும். அப்ப உண்மையுள்ள மனுஷனை இதனால நாம் கண்டுபிடிக்க போறோம். அதை முதல்ல நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா என்பதையும் நான் உண்மையுள்ள மனுஷனா என்பதை கண்டுபிடிக்க போறோம். அதை இதனால ரகசியம். சரி, எப்படி உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிப்பது என்பதை அந்த வேதத்திலிருந்தே நாம் பார்க்கணும். சரியா? பாருங்க, 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் அழைத்தவர் நம்மளையும் அழைத்தார் இல்லையா? ஆபிரகாம் அழைத்து விட்டு அம்மோடு விடல, நான் அழைச்சது உண்மைதான்ப்பா, திரும்பி போப்பா அப்படின்னு சொன்னாரா? இல்ல, நான் அழைத்தது உண்மைதான், திரும்பி உங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொன்னாரா? இல்ல, அழைத்தவர் உண்மை இல்ல. அவனை பேர் சொல்லி ஆபிரகாமே நீ வா என்று அழைத்தான். அவன் விசுவாசத்தோடு வந்தான். அப்ப நாம என்ன பண்ணா, நம்மளை அழைத்த தேவன் உண்மை இல்லவர், ஆபிரகாம் அழைத்த தேவன் உண்மை இல்லவர், அவன் அதை நம்பி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மளே ஆண்டவர் இருக்காரு, அழைப்பு இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அப்ப ஆபிரகாம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவரை எடுத்து அவன் சந்ததியை அத்திகை செய்தார், உண்மைகளில் அவனை நடத்தினார். ஆபிரகாமை உண்மையுள்ளவனாய் வாழவும் செய்தார். யாரு? ஆபிரகாமை உண்மையுள்ளவனாய் வாழ செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி நான் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:20 வாசிக்கும் போது என்ன வாக்குறது சொன்னால், வாக்கு தத்தம் பண்ற தேவன் உண்மையுள்ள தேவன். அப்படி தேவன் உண்மையுள்ள தெய்வமா இருக்க. அப்ப நான் உண்மையுள்ளவனா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நான் வணங்குற தெய்வம் உண்மையுள்ள தேவனா? எப்படி? நான் வணங்குற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கேன். அவர் உண்மை இல்லவர், அவர் சொன்னால செய்வார், அவர் சொன்ன அப்படியே செய்வார். அப்ப வாசிக்கிறோம் மூலமாக நம்மளை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். நாம உண்மை இல்லவராக இருக்க ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இரண்டாவது, வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை இல்லவர். பாருங்க, வாக்கு தத்தம் பண்ண தேவன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணார், இந்த கானான் தேசத்தை உனக்கும் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று. அதை என்ன உண்மையாகவே அதை தந்தார். எப்படி சொன்னாரு அதை கரெக்டா என்ன பண்ணாங்க? மோசேயின் காலத்துல போய் கானான் தேசத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க? லட்சக்கணக்கான பேரு அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப சொன்னது உண்மை, ரைட்டா? ஆபிரகாம் சொன்னது உண்மை. இந்த நிலத்தை நான் உங்களுக்கு தருது, இதை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி. அதே போல இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அநேக வாக்குறுதி இருக்குது. ஆனா மெயினான வாக்குறுதி என்னன்னா நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு. என்ன வாழ்வு? அழிவில்லாத ஒரு இன்டர்னல் லைஃப், அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் இருக்கிறது வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டு, அப்புறம் நித்திய ஆசீர்வாதம்
நமக்கு உண்டு. இதுல ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க? உண்மை உள்ளவரா. இந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும். நான் உண்மை உள்ளவரா இருக்கிறதுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும். நான் உண்மை உள்ளவரா இருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? முதல்ல ஆண்டவர் கொடுத்த உண்மை தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் குறித்து உண்மையே தெரியாதவனா இருந்தா நான் யாரு? பொய்யன். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, பொய்யன். ஆண்டவர் குறித்து உண்மை தெரியாதவங்க நம்ம நான் மாத்திடுவோம். என்னன்னா ஆண்டவர் பத்தி எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்மளை மாத்திக்கொண்டே இருப்பான். டெய்லி நீ ஆண்டவர் சொல்ல துணிக்காத, சர்ச்சுக்கு போகாத, தொழுகாத, செபிக்காத, அப்படி மாத்திக்கொண்டே இருக்கிறவதான் என்னங்க அவன் பொய்யன் அப்படின்னு மாத்திக்கொண்டே இருப்பான். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிற நம் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறனால நம்மளை அழைத்திருக்காருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதோடு கூட இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில அவர் வந்தார் இல்லையா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3:6 வாசிங்க. எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவர் வீட்டுக்கு மேற்பட்டவராகி குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். போதுமான அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் மட்டும் உண்மையுள்ளவர். நமக்கு பத்திஸ்டாரா வருகிற இயேசு யாருங்க? உண்மையுள்ளவர். உண்மையாகவே அவர் எது பண்ணாருங்க? இந்த பூமியில வந்தார், கிறிஸ்துவை சுகமாக்கினார். உண்மையாகவே அவர் இந்த பூமியில எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் சொல்லி இருந்தார். உண்மையாகவே நமக்கு அதை செய்கிறார். இதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்போ உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவோ எல்லாருக்கும் மேற்பட்டவராய் வந்து என்ன உண்மையுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்ம உண்மையுள்ளவர்களை மனுஷனை கண்டுபிடிப்பதற்கு போல தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் பார்க்கிறோம். தேவகுமாரா இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே வந்து நம்மளை உண்மையாகவே அன்பு கூர்ந்தார். பூமியிலே அன்பு கிடையாது, உண்மையான அன்பு கூர்ந்தார். அதனாலதான் என்ன பண்ணாருங்க? அவர் சிலுவையில அவர் கர்ணத்துல அடையும் போது கூட என்ன பண்ணாருங்க? அவர் சபிச்சிருக்காம முடிஞ்சு போச்சு. சபிச்சாருங்க அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு தூதனை வேண்டுனா எல்லாரையும் அழைச்சிருவாங்க. உண்மையாகவே அவர் மேல அன்பு கூர்ந்தார். உண்மையாகவே மரண வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்ப அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையில இப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? அங்கே போய் வேண்டுதல் செய்கிறார். நான் பிள்ளைகளை அழைத்தது உண்மை, இன்னார அழைத்தது உண்மை, இன்னார பேசுவதை அழைத்தது உண்மை. அவர்கள் இன்னும் உண்மை தன்மை உள்ளவர்களாக என்ன பண்ணியிருக்காரு? அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில் போய். சரியா? தேவனாமை பொருளார். அதற்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பதற்காக முன்பாக நான் என்னங்க யாராவது உண்மையா இருக்கிறாங்க முதல்ல பார்க்கணும். முதல்ல தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். சரி, வேதத்தின் பாதையில இன்னும் ஒரு சிலர் உண்மையுள்ளவரை பார்க்கிறோம். எபிரேயர் 3:5 வாசிங்க. அதே எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இங்கதான் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நம்ம சபையில் மட்டும் உண்மையாக இருக்கிறது மட்டும் சபையில வந்து என்ன பண்ணுவாங்க? சரி, சபையில வந்து வீட்டுல போய் சண்டை போட்டு இருப்பாங்க. இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்றேன், உண்மையிலும் அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதை செய்வாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளவுதான். இந்த வேலைக்கு வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே சிலர் மாறிடுவாங்க. ஆனா குடும்பத்துல வீட்டுல போய் கணக்கு மனைவி போய் சண்டை போட்டுக்கிறது, பிள்ளைகளை போட்டு வெளுத்து வாக்குறது, இங்க சர்ச்சைக்கு வந்தா உண்மை இல்லாதவா, சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா உண்மை இல்லாதவா மாறிடுது அப்படி. அப்ப இப்படி அல்ல. அப்ப மோசே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில எங்கும் உண்மை இல்லாமல். மோசையோட வாழ்க்கையில ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவன் உண்மை இல்லாதவன போயிட்டான். எப்படிங்க? ஒரு கொலை செஞ்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? ஒரு கொலையை செஞ்சுட்டான். கொலை செஞ்சுட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டான்? பஞ்சமே, யாராவது சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படிதான் போனவன். ஆனா அங்க போன என்னாச்சு? ஒரு ஆசாரியர் ஒரு ஐயர் வீட்டுல போய் என்ன பண்ணிட்டான்? அந்த மாதிரி அங்க போய் ஆடு வச்சுட்டு இருந்தான். ஒரு ஐயர் வீட்டு பொண்ணைய கல்யாணம் பண்ணி அங்கதான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். ஆசாரியர் சொல்றாங்க. அப்ப அங்க ஆசாரியர் பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவன் நினைச்சிட்டு இருந்தா சரி நான் உண்மை நம்ம நல்லவன் நினைச்சு நமக்கு ஒரு பொண்ணை அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் ஆண்டவர் சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க? சந்திச்சு நீ வா அப்படின்ட்டு, அல்லேலூயா, நீ வா.
அவன் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம இதுதான் வாழ்க்கை எல்லாம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். ஆனா 40 வருஷம் அவன் காடு வயசு, 40 வருஷம் அரவணை வாழ்க்கை, 40 வருஷம் காட்டு என்னங்க ஆடு ரோடு திரிச்சான். 40 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க அவனை அப்படியே விட்டுருக்கான். அவன் ஒரு ஆசாரி, ஏன்னா அவங்க மாமா ஒரு என்னங்க ஒரு பூசாரி, யாரோட மாமா மோசையோட மாமா பூசாரி. அவனை விட்டுருக்கான் ஆண்டவர். என்ன பண்ணல, நீ நினைச்சிட்டு இருக்க இதான் உண்மை வாழ்க்கை இல்ல, இங்க வாடா கூப்பிடும் போது மோசை சொல்லிட்டு ஆண்டவரை நீ விட்டுருங்க, தயவு செய்து நான் வரேன், நான் ஒரு திக்குவாயே, நான் ஒன்றுக்கு உதவாக தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் உண்மை இல்லை அழைத்தவன் வா, அழைத்தவர் உண்மை இல்லை, அவன் அழைத்து அந்த அழைப்பை ஏற்று அப்பதான் உண்மையான தேவன். அப்ப கேட்கிறான், நீ யார்? நான் யெகோவா, நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்பதான் அவனுக்கு புரியுது, ஓ நம் தேவன் உண்மை இல்லை தேவன், நமக்கு ஒரு உண்மை தேவன் இருக்காரு. என்னோட மாமாவுடைய தெய்வம் கிடையாது. எப்படி நம்ம மாமாவுடைய தெய்வம் தான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிற இல்ல, நமக்கு ஒரு உண்மையான தெய்வம் இருக்கிறார். அவர்தான் உண்மை இல்லவர், அவர்தான் அந்த சரசரங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி அப்புறம் விசுவாசத்தை பண்றாங்க. அவன் வரும்போது அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்றாங்க, அவனை நடத்தும் போது அவன் எங்கு உண்மையிலவனாக அவன் ஆண்டவரை சந்தித்த போது இல்ல ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவனுக்கு மாறினான், உண்மையிலவனா மாறினான். எப்படி மாறினான்? உண்மையிலவனா மாறினான். எங்கு உண்மையிலவனா போயிட்டான், மாறினான். எல்லா காரியங்களும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடியே செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அப்படியே செய்யாத இருந்தான். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் நாணமாய் செய்து ஜனங்களை வழிநடத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல யோசுவாவை பாருங்க, யோசுவா புத்தகம் 24:11. இவர்கள் மனிதர்கள் தான் பாருங்க, யோசுவா 24:11. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதியின் அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நானும் அட்வான்ஸ் கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாதை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் நான் என் வீட்டார் என்றோ கர்த்தரையே சேவிப்போம் என்றார். பாத்தீங்களா அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? உண்மை உத்தமமாகவும் சேவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். இல்ல அந்த கல் மாதிரி இருக்கிற தெய்வத்தை நீங்க சேவிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உண்மையாகவே அவன் என்ன சொல்றான்னா, நானும் என் வீட்டார்கள் என்ற கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம், ஆண்டவர் இயேசுவை தான் சேவிப்போம், ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணிடுங்க சேவிப்போம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அப்ப பாருங்க, யோசுவா உண்மையுள்ள தேவனை அறிந்திருந்தார், மோசே உண்மையுள்ள தேவனை அறிந்திருந்தார். என்னங்க, உண்மையுள்ள தேவனை அறிந்திருந்தார். அதனால அவன் சொல்லுறான், நானும் என் வீட்டார், என் பிள்ளை, என் மனைவி, யாரா இவங்க என்ன பண்றோம், கர்த்தரையே சேவிக்க போற உண்மையாக அவரை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் யோசுவா என்ன பண்றாங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர், இப்படி செய், இப்படி போ, இப்படி நட, எதற்கு நில் அவன் சொல்லும்போது நின்றா. 31 ராஜாவை கொண்டு போட்டான். யாரு? யோசுவா. எத்தனை ராஜா? 31 ராஜாவை கொண்டு போட்டான். ஆனா இவர்களே பலசாலிகள் எல்லாம் யோசுவா விட. ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர். என்ன கர்த்தர் உண்மை, நான் பயன்படுமானவன், கர்த்தர் உண்மை, கர்த்தர் செய்வான். அவர் உண்மையோடு இருந்தார். அவன் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, யோசுவாவை கொண்டு செய்தார். அப்ப யோசுவா அறிந்திருந்தார், உண்மையில தெய்வத்தை அறிந்திருந்தார். அப்ப நான் உண்மையிலோனா என்பதற்கு எடுத்துக்காட்டுங்க, நான் மனித தேவன் உண்மையில தெய்வம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும்
குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறையும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். யாருங்க? தானியேல். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டெய்லி 3 பேர் என்ன பண்றாங்க? ஆண்டவரோடு நேரத்தை செலவிடும். நம்ம என்ன பண்றோம்னா ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வர முடியாதவர்களா இருக்கிறோம். ஆனா அவனுங்க ஜோசியக்காரர்கள், பிரதானிகள், சூரியக்காரர்கள் எல்லாருக்குமே தலைமை யாரு? தானியேல் தலைவர். ஆனா அவன் தானியேல் தலைவனாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தலைவனாக இருந்துட்டு அவன் என்ன இருக்கான்? அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினால அவனை குற்றம் சாப்பிடுறாங்க. யார் குற்றம்? மந்திரவாதி, தந்திரவாதி, பிரிசனியக்காரர்கள், அப்புறம் என்னங்க அப்புறம் எல்லாருக்கும் அவன் தலைவனாக அங்க இருக்கிறான். ஆனா என்னாச்சு? அவன் மேல குற்ற சமத்தை பாக்குறாங்க. ஆனா முடியல. அவனும் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால உண்மை உள்ளவனா இருந்தானா? இல்ல, தேவனோடு அவனுக்கு உறவு இருந்தது. தேவன் நான் வணங்குகிற தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் அணுகிற 3 வேளை தேவனோடு அந்தி சந்தி மதியம், காலை மதியானம் இரவு 3 வேளை சாப்பாட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சிரமம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இந்த நேரம் நீங்க நடத்துனீங்க, இந்த பிரச்சனை இது நடந்தது இளநீர் விடுதலை ஒப்பு கொடுத்து சாப்பிடும். மத்தியானம் வரைக்கும் மத்தியானத்துக்கு போற சாப்பிட போகும்போது லேச வச்சோம். ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க நடத்துனீங்க, இவரை சந்திச்சேன், அந்த அவன் இந்த மந்திரவாதி வந்தான், அவன் தான், நீ வந்தா ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறது. அப்ப உண்மையுள்ளவனாக தன்னை வைத்துக் கொண்டான். உண்மையுள்ளவனாக மாறிக்கொண்டான். அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த நேரத்துல இத்தனை பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு ஒரு நடந்துச்சு, இப்படி இருந்தது அப்படி சொல்லி தேவனோடு நேரம் செய்யப்படுவதாக இருந்தான். அப்ப பாருங்க, இந்த 3 பேரை பார்க்கும்போது மோசே, யோசுவா, தானியேல் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தேவ உண்மையுள்ளவனாக இருந்திருக்காரு. எப்படி? நான் வணங்கும் இறைவன் உண்மையுள்ளவர் அப்படின்றால் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் என்ன குவாலிட்டி இருக்கிறதோ அந்த குவாலிட்டி யாரை எதிர்பார்க்கிறாங்க? நம்ம எதிர்பார்க்கிறார். பாருங்க, நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். பாத்தீங்களா? நான் என்ன குவாலிட்டி? அதே குவாலிட்டி தான். நான் நித்தியராக இருக்கிறேன், நித்திய உள்ளவராக இருக்கிறேன், நான் அழியாமல் உள்ளவராக இருக்கிறேன். நீயும் அழியாமல் உள்ளவராய் நித்தியத்துக்கு அதிகாரியாய் என்ன பண்ற? நித்தியமாய் என்னோட வாழ்கிற மகனாக இருக்கிறாரு. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அது நடக்கும். அப்ப நம்முடைய உயிர் உள்ளவராய் நிச்சயமாய் வாழ்கிறவராய் ஆண்டவர் பார்க்க போகிறார். சரி, அடுத்து உண்மையான தொழுகை. யோவான் 4:23 வாசிப்போம். உண்மையான தொழுகை பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, மடிகிறோம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, மடிகிறோம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, மடிகிறோம் ஆவி உண்மையுடனே. உண்மையாய் தொழுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அடுத்து 24 தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி விரும்புகிறார். உண்மையாய் தொழுகிறவர்கள், பொய்யாய் தொழுகிறவர்கள் 2 குரூப். எப்படி? உண்மையாய் தொழுகிறவர்கள், பொய்யாய் தொழுகிறவர்கள். நம்ம எதிர்த்து அப்பா சபைக்கு வருவாங்க, அங்க ஒரு செம்பர் மறைவு செம்பர் வரும். போறவங்க வரவங்களும் இந்த பூ பிடிட்டு போவாங்க. செம்பர் பூ இறைவனுக்கு படைப்பதற்காக பிடிட்டு போவாங்க. உண்மையான ஒரு குழு சொன்னா இல்ல, ஏன்னா அந்த பூவை கொடுத்தா ஆண்டவருக்கு மேல வாங்கி ஆசீர்வதிச்சுருவாரு. வேளாண்மையில போய் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சா என்ன பண்ணிடுவாரு? என்னை ஆசீர்வதிச்சுருவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கண்டிப்பா நடக்காது. ஏன்னா ஒரு தூண்டில புழு போட்டா என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்கும். அதே மாதிரி புழுவுக்கு ஆசைப்படுற மாதிரி கடவுள் அல்ல. வீடு புழுவுக்கு ஆசைப்படுற கடவுள் அல்ல. இங்க இருக்க சாப்பாடு
சாப்பாடுக்கோ நீ சமைச்சு வைக்கிற எல்லா காரியத்துக்கோ இன்னும் மயங்கிற தெய்வம் அல்ல, அது தெய்வமே கிடையாது, பொய்யான தெய்வம் தான். அப்ப ஏன் அதை செய்து கொண்டிருக்கிற பாரம்பரியத்தில் செய்து கொண்டே வருகிறார்கள், பாரம்பரியத்துடைய செய்து கொண்டே வருகிறார்கள். அதனால உண்மையாய் தொழுகிறவர்கள் எப்படி வருகிறான், ஆவியோடும் உண்மையோடும் தொழுவது வேண்டும். அப்ப உண்மையான தொழுகை ஒன்று இருக்கிறது. உண்மையான தொழுகை நம்ம ஆவியோடு உண்மையோடு உண்மையாக ஆவி இல்லை நிறைந்து நம்ம ஆவியான அன்னி பாஷை பேசுறது இல்லை. அன்னி பாஷை பேசுறது இல்லை. ஆவி ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கோம், ஏன் எல்லாருமே இப்படிதான், நாங்க இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், என்னுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, நீர் தான் திருவி செய்யும், நீர் தான் தயவு செய்யும். உண்மை என்ன இப்படி உண்மையாக ஒப்புக்கொள்ளும். சில ஸ்பீடு ஜவான் எக்ஸ்பிரஸ் ஜவான் ஆண்டவரே ஓடிடுவார், திருச்சி ஆண்டவரே ஓடிடுவார். ஒரு நிதானம், பொறுமையோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதா எப்படி அப்படி பொறுமையா நான் செவிக்கணும். செவிக்கும் போது எல்லா செவத்தையும் ஆண்டவர் கேட்பார். அது பொறுமையா செவிக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம என்ன ஜெயிச்சு ஆண்டவர்கிட்ட என்ன வேண்டுதல் செய்வோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எப்படி ஆண்டவர்கிட்ட ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுவது. அப்ப தொழுவையே உண்மை, தொழுவையே உண்மையோடு நீங்க தனிச்சவங்க குடும்பத்துல செய்ய வேண்டும். அதோடு கூட குடும்ப ஜெபத்துல உண்மை இருக்கு. உங்க பிள்ளை உங்க கணவர் உட்கார வைக்கணும், கணவர் உட்கார வைக்கணும், நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு உட்கார வைக்கணும். உங்க பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும். உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது பிஸ்கட் கொடுத்து பிள்ளைகளை பிஸ்கட் கொடுத்து சொல்லி உட்கார வைப்பாங்க. சரி, கணவன்மார்கள் மற்ற வேற சொந்தக்காரர்கள் கிடையாது, குடும்பம். அப்ப பார்க்கும்போது குடும்பத்துல உண்மையான தொழுகை காணப்பட வேண்டும். உண்மையான தொழுகை நான் மட்டும்தான் 10 வருஷமா இருக்கேன், எதுக்கு தெரியல, உண்மையாய் தொழுகை தெரியல, பிள்ளைகள் செபிக்க வைக்கல அப்படின்னா பயனே இல்லை, ஆசீர்வாதம் வர. நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்ந்திருக்க மாட்டோம், பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்க மாட்டோம். பிள்ளைகளை பயிற்சிக்க வேண்டும், செபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். செபிக்க தெரியல இப்படி ஜெபம் பண்ணுமா சொல்லிக் கொடுக்குது. 2 வருஷத்தை வாசிட்டு இந்த வருஷம் இதை சொல்லுகிறது, இதை நாம் நீ கற்றுக்கொண்டோம். அப்ப இப்படி நாம் நடக்க வேண்டும் ஆண்டவரை சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைங்க, நான் அப்படி சொல்லி செபிக்கணும். கட்டாயத்து பேரில் அவரை அழைக்க கூடாது. ஜபத்துல செபிக்கிறீங்க இல்லையா, கட்டாயத்து பேர் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதையும், நான் உண்மையாக அதை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும், நான் உண்மையான காரியங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் உணர்ந்தபடிக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களை அன்போடு அறிவிப்போடு குடும்ப ஜபத்துல ஐக்கியப்பட வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பிள்ளைகளாலே தூங்கணும் சொல்லும், பாட்டு பாட சொல்லும், இந்த ஆய்வு சொல்லும், முன்னுக்கு வர சொல்லும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குங்க, கதை வரைக்கும் சொல்லி தரணும். ராஜா வந்தாரா அப்படின்னு சொல்லிவிடும், அப்பதான் அவனுக்கு புரியும். கொஞ்சம் 20 தம்பி வசனா அவனுக்கு டக்கு புரிஞ்சிடும். அப்ப இப்படி அதான் யோசனை சொல்றேன், நானும் நீட்டார் என்ற கச்சரியே சரி. உண்மையான தொழுகை நான் மட்டும் தொழுக கூடாது, என் மகன் தொழுகிறானா, என் பிள்ளை தொழுகிறதா, இப்ப நான் என் மனைவி தொழுகிறதா. அப்ப அந்த உண்மையான தொழுகைக்குள்ள அவரை நடத்துவதற்கு நான் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், உண்மையான தொழுகை இருக்கிறேன், உண்மையான தொழுகை இருக்கிறேன். இப்ப நம்ம பிள்ளைகளை வெளியில வேலைக்கு அனுப்பியிருக்கிறோம், வாயு பிள்ளைகளை நீங்க அன்னைக்கு அனுப்பியிருக்கிறீங்க, கேட்கறீங்களா நீங்க ஜெயிச்சியா, வேற ஏதாவது படிக்கிறியா, அப்படி நம்ம கேட்கறது இல்ல. இந்த பாரு, அடுத்த மாசம் பணத்தை நீங்க முன்னாடி அனுப்பிடணும், அவ்வளவுதான், கவலை கட்டணும், சீக்கிரம் அனுப்பி வைக்கலாம். அதான் நம்ம சொல்றோம். அது நினைச்சிட்டு இருக்கு, இது பணத்தை வேலைக்கு வேற அனுப்பி வச்சுட்டு பணம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க பிள்ளைகளை என்ன தைரியம் பண்றீங்களோ அதான் அதை சொல்லணும், நீங்க என்ன பண்றீங்களோ அதான் அதை பண்ணட்டும். என்ன யூஸ் பண்ணாத, நான் ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, அங்கிருந்து போன் பண்ணாது, நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்ப உங்க பிள்ளைகளை நீங்க செபிக்க கத்து கொடுக்குறீங்க இருக்கிறாங்க, நீங்க குடும்ப ஜெபம்ன்றியா ஜெபிக்கிறியா, உண்மையாய் இருக்க உயர்வு. ஜோசுவா எப்படிங்க
பாருங்க, மோசே உண்மையிலான ஓடி போயிட்டான். உண்மையிலான ஓடி போயிட்டான். உண்மையா ஆண்டவரை அழைத்து அவன் உயர்த்தினான். ஜோசுவா உயர்த்தினான். தானியேலை உயர்த்தினான். உயர்வுக்கு காரணம் உண்மை. உண்மைக்கு காரணம் உண்மையான தெய்வத்தை அறிந்திருந்தார்கள், தொடர்ந்து இருந்திருந்தார்கள். அவர் சொன்ன வழியை பின்பற்றினார்கள். உண்மை அவர் உயர்த்தியது. நாம் அப்படி செய்யணுமா? அதை கொஞ்சம் நாம் யோசிக்கணும். இடையில சால்ஸ்ல பண்ணுற ஐயா ஊழியர் இறந்துட்டார். அவர் காலை அங்கேதான் போட்டுப்பார். என்ன வேணும்னா அந்த சாமியார் அங்கேதான் போட்டுப்பார். நல்ல ஒரு ஊழியக்கார், பாவத்தை கொடுத்து கரெக்டாக சொல்லுவார். அவர் சாட்சியர்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவர் சொன்னாரு, ஒரு 6 பிள்ளைகளை பெற்று போட்டார். நான் அப்ப ஹிஸ்டரி கிடையாது, உண்மை இல்லாதவன் அப்படி வாழ்ந்துட்டேன். கணவனுக்கு என் மனைவி நான் உண்மையே கிடையாது அடிக்கிறது. அது ஒரு சட்டி கொண்டு நான் 10 சட்டி ஒப்புவேன். உண்மையா பேசுறாரு. சாட்சியில பார்த்தேன். இது ஒரு முழுதல் நடந்துவிட்டது. ஜோசுவா காலமே அவன் போயிட்டா போயிருந்தது. சரி கொஞ்ச நேரம் அமைதியாக. சரி, இவரு என்ன சொல்றாருன்னா உண்மையை பேசுறாரு. என் மனைவி ஒரு சட்டிக்கு இவ்வளவுதான் 10 சட்டி கொண்டு வருவேன், 10 சட்டி கொண்டு வருவேன், ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சேன், அது செஞ்சு இது செஞ்சு எல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை எடுத்து பிறகு நான் மனைவிக்கு உண்மையில்லாம இருந்தேன், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையில்லாம இருந்தேன்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ உண்மையை ஆண்டவர் பொய்யான மனிதனை ஆண்டவர் உண்மையிலான மாற்றி அவர் உயர்த்தி ஆண்டவர் அவரை ஆச்சரியமாய் பல இடங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, இன்னொரு சாட்சி என்னன்னா தொழுகை குறித்து பார்க்கும்போது உண்மையான தொழுகையை பிள்ளைகள் எப்ப ஆரம்பிக்குங்க? 6 மாசம் வகுப்பில் இருக்கும் போதே என்னங்க கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மரியாதை போய் நீ கிருபை பெற்றவன் அப்படி என்ன பண்ணாரு, அந்த போய் வாழ்த்துறான். யார் வாழ்த்துறான்னா எலிசபெத்தை போய் வாழ்த்தும் போது பிள்ளை என்ன ஆயிடுச்சுங்க, துள்ளிடுச்சு. சத்தத்தை கேட்டு துள்ளிடுச்சு. இந்த சால செல்ல பையன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது தன்னுடைய மகள் தன்னுடைய குழந்தைய பக்கத்துல படுத்து போடுவாங்க. ஏமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரை குளிச்சுட்டு இருக்கிறேன், நீ எவ்வளவு பாப்பா பக்கத்துல கொண்டு வச்சிருக்கீங்க. அப்பா இப்பயே கேட்கணும்ப்பா, சத்தத்தை கேட்கணும், இப்பயே துடிக்க சத்தத்தை கேட்கணும், இப்பயே என்ன உருவாக்குப்பா, விடுங்கப்பா, சந்தோஷமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் உண்மையில தொழுகை நாம் தேடுவோம். நாம் என்ன ஆண்டவர்கிட்ட அநேக விண்ணப்பங்கள், அநேக செபங்கள், ஆண்டவர் பிரச்சனை தீர்த்துட மாட்டாரா, கடையை தீர்த்துட மாட்டாரா, வீட்டை கட்டி பிடிச்சி கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு நமக்கு என்ன இருக்கிறது. ஆனா உண்மையான தொழுகை இருக்கு. உண்மையில ஆண்டவர் உண்மையான தொழுகை இருக்க வேண்டும், உண்மையாக அவரை ஏற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். உண்மையில அடுத்து உண்மையில மனுஷன் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீதிமொழிகள் 12:22 நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை, உண்மையா நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை பேசுவது சொல்லல, ஆனா அதை தாண்டி உண்மையா நடக்கணும். உண்மை பேசுறது உண்மை யாராலும் பேசலாம், ஆனா நடக்கிறது உண்மையாக பாருங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனா உண்மையை நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சரி, மத்தேயு 25:20 வாசிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறவன் அநேகத்தில அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மை. அப்போ கொஞ்சம் காரியங்கள் உண்மையாக இருக்கும், கொஞ்சம் காரியங்களை உண்மையாக இருக்க வேண்டும் என்னங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அது அந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு 5 தாளந்து ஆண்டவர் கொடுக்கிறார். பார்த்தா அவன் என்ன பண்ணிக்கிறான், அதை கொண்டு ஒரு 5 தாளந்து சம்பாதிக்கலாம், இவனுதான் சம்பாதிக்கலாம். அப்ப அந்த எஜமான் வந்து கேட்கிறாரு, நீ என்னப்பா செஞ்ச? நீங்க கொடுத்த 5 தாளந்து வச்சு இன்னொரு 5 தாளந்து நான் சம்பாதிச்சிட்டேன், நீங்க 5000 வச்சு இன்னொரு 5000 நான் சம்பாதிச்சேன் இந்த மாசத்துல அப்படி சொல்லலாம். அப்ப அப்படி சம்பாதிச்சுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அந்த எஜமான் சொல்றான், நீ கொஞ்சத்தில் உண்மையிலோட ஆயிருந்து, அதனால என்ன பண்றேன், நான் உன்னை என்ன பண்றேன், அநேகத்தின் மீது அதிபதியாக நான் வைக்கிறேன்னு சொல்லி நான் பார்க்கணும். அப்போ கொஞ்சத்துல நம்ம என்ன பண்ணுங்க, உண்மையிலவர்களாக இருக்கணும். கொஞ்சத்துல சொன்னா நம்ம காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் தான் சாப்பாடு, அது உண்மையிலவராக இருக்கணும். கொஞ்சம் சின்ன காரியங்களாக இருக்கணும், என்னங்க உண்மையிலவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அதே போல இந்த காரியம் கொடுக்கிற விஷயத்துல என்னங்க கொஞ்சத்திலும் உண்மையிலவர்களாக இருக்கணும்.
பாருங்க கொஞ்சம் வருமானம் வரும், அதுல தசமமாக எடுத்து ஆண்டவருக்கு செலுத்துறவங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க. 2-3 பேர் இருக்காங்க. உண்மை. ஏன்னா ஏன் அப்படி சொன்னா அதை செலுத்தும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம பிள்ளைகளை பாருங்க, அநேகர் என்ன பண்றீங்க, அந்த அதாவது மாவட்டங்கள்ல வேலை பார்க்குறாங்க, பையங்க வேலை பார்க்குறாங்க, அப்புறம் என்ன பண்றாங்க, பொண்ணுகள் வேலை பார்க்குறாங்க. ஆனா அந்த தம்பிகளுக்கு கூட என்ன மாசம் 1000 ரூபாய், மாசத்துல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்குற சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஆனா நீங்க விசேஷித்த ஒரு காணிக்கை கொஞ்சத்துல எடுத்து கொடுக்குறீங்களா? கொடுக்கணும். அதெல்லாம் இருங்க. கொஞ்சத்தில் உண்மையில இருந்து அதிகத்தின் மேல உங்க பிள்ளைகளை அதிகாரியாக மாற்றுவோம். உங்க பிள்ளைகளை அதிகாரியாக மாற்றுவோம். அது நான் இதுவரையே இப்ப 2007 நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்பிட்டு இருக்கேன். என்னுடைய தலைமை போதகருக்கு, என்னுடைய சமையல் இருக்கிற தலைவர் அவருக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கேன் என்பதை நான் என்ன சொல்ல மாட்டேன். நம்ம சபையில் ஒரு சகோதரி என்ன பண்றாங்கன்னா, அவன் பையனுக்கே தெரியாது, அவன் பையன் சம்பளத்திற்கு டெய்லி மாசம் ஒரு காணிக்கை, ரசமா காணிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுன்னு சொன்னா, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வு பையன் உண்மையில்தான் மாறணும், உண்மையில்தான் உயர்வை அடைய வேண்டும் என்பதற்காக இது செய்யுது. நம்ம என்ன பண்ணா, முழு புசணிக்காக சாப்பாட்டை பார்க்க முடியாது, மொத்தமா தேவை இருக்கும். கடன் பிரச்சனை எல்லாமே தான் இருக்கும். எனக்கு தேவையில்லையா? எல்லாமே இருக்கு. எமக்கு தேவை இருக்கு. ஆனாலும் நாம் செலுத்த வேண்டியதை நம்பிடுவேன், எடுத்து வைத்து செலுத்தணும். பாருங்க, 5000 ரூபாய்க்கு எவ்வளவு தசமம்? 500 ரூபாய். இப்ப 5000 மேல வந்தாலும் தசமம் இந்த மாதிரி யாராவது காணி கொடுக்காங்கன்னா ஒரு 200 எல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு 1000 ரூபாய் 10,000 வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் யாருக்காக நான் அனுப்பிடுவேன். 1000 ரூபாய் யாருக்காகனா ஒரு ஊழியக்காரருக்கு, முடியாத ஊழியக்காரருக்கு, கஷ்டப்படுற ஊழியக்காரருக்கு நான் அனுப்பிடுவேன். அப்ப நாம் அதில் உண்மையுள்ளவராய், கொஞ்சத்துல உண்மையுள்ளவராய், உண்மையில இருக்கும்போது அதிகத்தில் அவங்களை அதிபதியாக ஆண்டவர் மாற்றுவார். அப்ப கொஞ்சத்துல கூட நம்ம உண்மையுள்ளவராக இருந்தா அதிக பொருளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, வேலை வாங்க முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சத்திலே உண்மையுள்ளவராக இருக்கணும். இருக்கும்போது அதிகத்து மேல அதிகாரம் இருக்கும். சிலர் நினைப்பாங்க, நான் பணக்காரன் வந்துட்டான், போயிட்டா, ரொம்ப சார் போயிட்டா, சர்ச்சுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துறேன், அப்புறம் அது சொல்லுவாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒண்ணு இல்லை. அப்ப கொஞ்சத்துல உண்மை இல்லாம என்ன பண்றது? ஏதாவது ஆட்டா விட்டா விடுறது, ஏதாவது விட்டு ஆட்டா விடுறது. அப்ப கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை நான் மறந்து விடுறேன். அதனால ஒருத்தர் வேலை பார்க்கிற பிள்ளைகள் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இருக்குன்னு தெரியலாம். ஆனா அவருடைய உழைப்பிலிருந்து ஒரு சின்ன காணிக்கை கத்தற்காக நாம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரியா? அப்ப பாருங்க, அது கொஞ்சத்தில் உண்மையில்லவன் அனைத்து மேல அதிபதியாகும். கொஞ்சம் நம்ம அதை எடுத்து வைக்கும் போது அதிகமாக அவனை பெரிய அதிபதியாக ஆண்டவர் மாற்றுவான். சரி, ஏன் சொன்னா பாருங்க, நீதிமொழி 28:20 சொல்லுது. ஏன் அப்படி சொல்லி பார்ப்போம். நீதிமொழி 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். சிலர் என்ன பணக்காரனா ஆகுது, அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கும். மற்றதெல்லாம் யாருக்கு நீ செய்வோம், யாருக்கு இது செய்வோம், நீ செய்வோம், அதெல்லாம் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. என்ன? ஆனால் உண்மையுள்ள மனுஷன் என்கிறது என்னன்னா, ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு உண்மையுள்ள மனுஷனாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து கொள்கிறார். அதனால உண்மையுள்ள மனுஷனாக நாம் வாழ்வதற்கு என்னங்க, முதல்ல நம்ம என்ன சொன்னா, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நம்மளே பேசிக்கிறோம். அப்படி பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 12 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாருங்க, சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மணிபுத்திரர்கள குறைந்து. அவன் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரை ரட்சிங்க, மணிபுத்திரர்கள் உண்மையானவர்கள் இல்லை அப்படின்னு. இங்க என்ன பாருங்கன்னா, உண்மையுள்ளவனை கண்டுபிடிப்பவன் யார்?
முதல்ல நான் உண்மையிலவனா என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் உண்மையிலவனா, எப்படி நான் உண்மையிலவனா என்பதை இந்த நாள் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். நாம் தேவன் உண்மையிலவர். அநேகர் இந்த தேவன் உண்மையிலவர் என்பதை நம்பி அவர் பின்பற்றினவர் உண்மையாய் வாழ்ந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமில்லை, எல்லா பகுதியிலும் அவர் உண்மையிலவராக இருந்தார்கள். சர்ச்சைக்கு வந்தா மட்டுமே இல்லைங்க நான் உண்மையிலவனாக இருக்கிறதில்லை, எல்லா பகுதியிலும் உண்மையிலவனாக, எல்லா பகுதியிலும் உண்மையிலவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டாக மோசேயை பார்த்தோம். மோசே எப்படிதான் அவன் எங்கும் உண்மையிலவனாக இருந்தான் தேவனுடைய வீட்டில். நாமும் என்ன பண்ணுங்க உண்மையிலவராக இருக்கும். தேவனுடைய வீடு என்னன்னா அந்த சபை, அந்த அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போறதான் சபை. இந்த சபை மட்டும் தேவனுடைய வீடு மட்டும் சபையுடைய வீடு. உங்க வீடும் தேவனுடைய வீடு. உங்க வீடு என்னங்க தேவனுடைய வீடு. உங்களுக்கு ஆண்டு உலாவுடைய வீடு. அங்கதான் உலாவம். நீங்க அங்க உண்மையிலவராக இருக்க வேண்டும். உண்மையிலவராக இருக்க. அது மட்டும் இல்லை, நம்ம சரீரமும் என்னங்க தேவனுடைய வீடு. நம்ம சரீரத்துக்கு குறித்து நம்ம காலம் கொடுக்க வேண்டும். பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள் நம்ம வழியாகவோ நம்ம வாய்ப்புலையோ போயிடக்கூடாது. அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கு. அதனாலே நாம் தேவன் உண்மையிலவராக இருக்கிறதை நாம் மறந்துவிட்டால் என்ன பண்ணுங்க, நாமும் உண்மையிலவராக இருக்க முடியாது. நம் தேவன் உண்மையிலவராக இருக்கிறார் என்பதற்கு அநேக சாட்சி இருக்கிறது. அவர் உண்மையிலவர், நாமும் உண்மையிலவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ணுகிறார், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அடுத்த சங்கீதம் 45:18 வரை வாசிக்கும் போது உண்மையாய் கூப்பிடுறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப உண்மையாய் கூப்பிடுறவர்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆறு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் தேவனே என்று சொல்லி அவள் பிள்ளையை போட்டு அங்க அழுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுறார், ஆகாரே நீ ஏன் அழுகிற அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். கூப்பிடும் போது ஐயோ எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்க, ஆனா இப்ப தண்ணி இல்லாம நான் சாக போறேன், அது ஏன் பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தனியாக அப்படி அழுகும் போது அழுகாது, இந்த ஒரு தண்ணி இருக்குது, ஓ அங்க உத்தரவு உனக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன் சொல்லும் போது ஆண்டவர் உண்மையாகவே கூப்பிடும் போது அவளை ரட்சித்து அவளை காப்பாற்றின. அப்படி அநேகர் உண்மையாகவே கூப்பிட்டார்கள். அநேகர் எசேக்கியேல் ராஜா, இப்படி அநேகர், அதோட ஜோசுவா, மோசே, இப்படி அநேகர் வேதத்துல உண்மையாகவே ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவன் ரட்சிக்கிறார். என்ன பண்றாங்க, அவர் பாதுகாக்கிறார். கடைசியாக 1 யோவான் 1:9 உண்மையில தேவன் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் பாருங்க, நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். அழுதும் நம்ம சுத்திகரிக்கணும். தண்ணியில குளிச்சுட்டு வரதில்லை, நம்ம பாவம் இல்லாதவர்களுக்கு நம்முடைய ஆத்மாவோட நம்முடைய இதயத்துல பாவம் இருக்கணுங்க. நாம் டெய்லி அறிக்கணும், பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே பாவங்களை மன்னியும், நீர்களை மன்னியுங்க, யாருக்கு விரோதமா பேசுறதா மன்னியுங்க, ஊழியக்காருக்கு விரோதமா பேசுறதா மன்னியுங்க, என் பிள்ளைக்கு விரோதமா பேசுறதா மன்னியுங்க, மூன்றாவது விரோதமா பேசுறதா மன்னியுங்க, கணவருக்கு விரோதமா பேசுறதா மன்னியுங்க ஆண்டவரே சொல்லிடுவாங்க. டெய்லி அறிக்கை செய்யும். அப்படி அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் மன்னிப்பதற்கு என்ன பண்றாங்க, சுத்திகரிப்பதற்கு. நம்மளை சுத்திகரிச்சாதாங்க நீங்களே பெண்கள் இங்க அதிகமா இருக்கிறீங்க, இந்த வீட்டை எல்லாம் சுத்திகரிச்சு எப்படி இருக்கீங்க, குப்பையா கிடக்குது, வெறும் குப்பையா தின்னு சாப்பிட்டு எல்லாரும் போட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன நீங்க கூட்டி எடுத்தீங்க, கூட்டி அப்படியே சூப்பரா சாப்பிட்டு போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு அமைதி பாடம். இப்ப எப்படி இருக்கிறீங்க? அப்ப இந்த பாவரிக்கை செய்யாதனால என்னன்னா குடும்பத்துல வர பிரச்சனைனால என்ன வரணும் தெரியல. கணவன் மனைவி திட்ட, கணவன் திட்ட, அடிக்க உதைக்க, மன்னிப்பு கேட்கறது இல்லை. குற்றம் இருந்தாலும் என்னங்க, குற்றம் நான் தான் செஞ்சாலும் கேட்கறது அப்படி விட்டுறது. ஆண்டவரையும் மன்னிப்பு கேட்கறது. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னா, எப்பயும் குடும்பத்துல கீழ் பாப்பாவே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. குடும்பத்துல ஒற்றுமையா வாழ்வு, கீரி பாப்பாவே வாழ்வாங்க. குடும்பம் இருக்கும், ஆனா கீரி பாப்பா வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அவர் அசிங்கமா திட்ட, இவர் அசிங்கமா திட்ட. சர்ச்சைக்கு வந்தா உண்மையிலவரா இறங்குவாங்க, சர்ச்சைக்கு வந்தா மட்டும் எப்படி இருக்காங்க, உண்மையிலவரா மாறி விடுவார்கள். ஆனா வீட்டுல அவர் திட்ட, நான் திட்ட, அவர் திட்ட, அவர் அடிக்கிறார், நான் ஒரு கம்பி தூக்கி போட நொறுக்கு அப்படின்ட்டு. அப்ப பாவரிக்கை செய்யணும். ஆண்டவரே கணவருக்கு விரோதமான முருகு திட்ட மன்னிப்பு
கனவுட்டே செஞ்சிடணும். கனவுட்டே நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் தாங்க இந்த மாதிரி செஞ்சது தப்பு தான், உங்களை பேசுனது தப்பு தான். அவரும் கேட்கணும், ஆண்டவரே மன்னிச்சுங்க, மனைவி இந்த மாதிரி நான் திட்டேன், இந்த மாதிரி நான் அடிச்சு போட்டேன். அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள். அடிக்கக்கூடாது. ஒரு காலத்துல நீங்க அடிக்கீங்க, ஓயாம அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அசிகசியமா பேசுகிறார்கள், கேள்விப்படுகிறேன். அசிகசியமா பேசுறாங்க. ஏங்க கணவர் மனைவி மனைவி பேசக்கூடாது. உண்மை என்ன இருக்கு? உண்மை இல்லாத ஒரு வார்த்தை. அப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதுக்கு? நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு, நம்மை பிரஸ்ஸா ஆக்கி நம்மளை உருவாக்குவதற்கு, நம்ம உண்மையாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக. நம்ம நினைக்கிறோம் நான் பசுத்தமான நீதிமான நினைக்கிறேன். இல்ல, நம்ம பாவம் வாழக்கூடாது. இன்னைக்கு நீங்க அறிக்கை செஞ்சீங்க, நாளைக்கு பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு பாவம் செய்யணும். அப்ப டெய்லி நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து நம்ம சரி செய்யணும்னு வச்சுக்கோங்க. பிரஸ்ஸா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நிம்மதியா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. ஆமென். ஆமாம், எல்லாம் இருந்து இயேசு இல்லைன்னா என்னங்க? வேஸ்ட். எதுவுமே இல்லாம இயேசு மட்டும் இருந்தா கூட போதும். இல்லாங்க அந்த வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. நிஜமாக உண்மைதான். எல்லாம் இருந்து அந்த வீட்டுல சண்டை சத்தம், அது கிடைக்கல இது கிடைக்கல, ஆனாக்கு ஊராக்கு சண்டை, 4 பேர் சண்டை நடக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லாம அங்க இயேசு மட்டும் தான் இருக்கு. இயேசுவோட போதனை, இயேசுவோட நம்பிக்கை, இயேசுவோட விசுவாசம், இயேசுவோட அன்பு, இயேசுவோட வழிநடத்தல் வீட்டுல இருக்கு. அழகா தண்ணி கட்டி சாப்பிட்டாலும் என்ன இருக்கு? அந்த சந்தோஷம். அதனால உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க நாம் இந்த நாளில் பாருங்க, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு நாம் நம்மளை கண்டுபிடிக்க. நான் உண்மை இல்லவனா? நான் உண்மை இல்லவனா? மத்தவனை கண்டுபிடிக்கிறதா விட்டுருவோம். நான் உண்மை இல்லவனா? கண்டுபிடிக்க உண்மையான தேவனை நினைக்கின்றேன். அப்ப நான் எப்படி இருக்கணும்? உண்மையா வாழ்ந்தவர்களுக்கு சாட்சி இருக்கு. மோசே, தானியேல், அப்புறம் எஸ்தர் கூட உண்மை உள்ளவளா இருந்தார். எஸ்தர் கூட உண்மை உள்ளவளா இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அநேகர் வேதத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். அதனால தேவன் நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையை எதிர்பார்க்க ஏன் எதிர்பார்க்கிறார்? அவர் உண்மை உள்ளவர், நம்மளும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவர், நம்மளையும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கும்படி அவர் என்னங்க விரும்புகிறார். அவர் நித்தியர், அழிவில்லாதவர். நம்மளை இந்த மண்ணான சிறத்து விட்டு என்ன பண்ணுறாங்க? அழிவில்லாதவர்களாய் மாற்றப்படுவார். உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மைதான். அதனால அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் தொழுது இருக்கிறோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான் என்ன பாப்போமா? வெளிப்படுத்தல் 2:10 இந்த ஒரே ஒரு வசனம் இருக்கு, அதை படிச்சு முடிச்சிடலாம். ஆண்டவருடைய படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண விரதம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் என்ன கேட்கிறான்னா, மரணம் வரிந்த உண்மை இல்லவன, மரணம் வரிந்த உண்மை இல்லவன். நான் இவ்வளவு நாள் நல்ல வேலை வாழ்ட்டப்பா, போது இது வரைக்கும் வாழ்ந்தது அப்படி இல்லை. மரண வரிந்த உண்மை இல்லவன. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் போது அவன் மரண வரிந்து தன்னை கீழ்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அப்ப மரணம் வரிந்து கீழ்படுத்தினார் சொன்னா பிதாவுக்கு உண்மை இல்லவரா இருந்தாங்கிறது அதனுடைய அர்த்தம். பிதாவுக்கு உண்மை இல்லவரா இருந்த இடையில என்ன இருக்கலாம்? ஐயோ இந்த மனுஷங்கிட்ட அடி வாங்க முடியாது, இதை விட்டுருங்க. மசனுக்கு அற்புதம் செய்யணுமா, விசுவாசம் வரணும்னா டக்குன்னு போடுமா, அதை மட்டும் நான் செய்யறேன். ஏசப்பா எப்படி செஞ்சிருக்கிறேன்? மனுஷனுக்கு அற்புதம் செய்யணுமா, திடீர்னு 5 அப்பங்க 2 அப்பங்க 5000 போச்சுக்கணும், அதெல்லாம் நான் செஞ்சிடறேன், ஈஸி தான். ஆனா இந்த மனுஷங்கிட்ட அடி வாங்குறது நல்ல முடியும். கண்ணத்துல அடிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். முகத்துல துப்புவாங்க, அதெல்லாம் வேண்டாம். கோடல் தலையில முள்முடி சூடுவாங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பாதியில என்ன உண்மையில அவர் போயிருக்காங்க. யாரு? அதனால இந்த பூமியில படப்போற பாடுகள் என்னங்க, சிலர் நமக்கு அசிங்கம் போல தெரியும். ஆனா ஆண்டவரோடு பற்ற அசிங்கங்கள், அந்த சிலுவை மரணத்தை இப்படி பார்க்கும்போது நமது சர்வசாதாரணம். ஏன் அப்படி சொன்னா, நம்ம எல்லையில நம்ம எவ்வளவு ஒரு நம்ம எல்லையில நம்ம இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் கிடையாது, நம்ம வீட்லயும் அவ்வளவு முக்கியத்துவமாக கிடையாது, ஏதோ இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த சராசரத்திற்கும் தேவன், அந்த சராசரத்திற்கும் உரியவர், அந்த சராசரத்துக்கு ஜீவன், அனைவருக்கும் உரியவர். அவரே அசிங்கப்பட்டிருக்கிறார், அவரே கண்ணத்தில் அறையப்பட்டிருக்கிறார், அவரே முகத்தில் துப்பப்பட்டிருக்கிறார், அவரே உண்மை உள்ளவராய் மரண வரைந்து கீழ்ப்படுத்தியிருக்கிறார்.
ஏன் நான் கீழ்ப்படியக்கூடாதா? நான் உண்மையிலவனா இருக்கக்கூடாதா? அப்ப நம்முடைய தெய்வம் உண்மையிலவர், நான் உண்மையிலவர். அப்ப இப்ப உண்மையிலவனை கண்டுபிடிக்க இருக்கிறோம். அது யாருன்னா முதல்ல நான் உண்மையிலவனா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதனால உண்மையில தேவனை தொழுது கொள்கிறேன், நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே தெரிந்து கொள்ள வேண்டியது, நீ மரண வரைந்தும் உண்மையிலவனாய். மோசே மரண வரைந்தும் உண்மையிலவனாய் இருந்தான். இடையில பிடிச்சு ஓடல. பாதி பேர் மோசையோட வந்தவங்க, மோசே நாங்க திருப்பி எழுத்துக்கு போயிடுறேன் விட்டுரு அப்படின்னு. மோசே ஒண்ணு சொல்லி வேட போங்க அப்படின்ட்டாரு. நான் வரமாட்டேன். அதே மாதிரி தானியேல் என்ன உண்மையுள்ளவனாய், சாத்ராக் மேஷாக் என்ன பண்ணாங்க? உண்மையுள்ளவனாய் இருந்தாங்க. நான் இந்த தேவனை விட்டு வேற தேவனை எதுவும் பண்ண மாட்டேன், வணங்க மாட்டோம் என்று சொல்லி உண்மையுள்ளவராக இருந்தாங்க. உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நாவலூர் பகுதியில் ஒரு 7-5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஊழியத்துல நாங்க வந்து ஊழியர்ல வந்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பேர்லாம் சொல்ல மாட்டேன் யாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கும்பிட்டாங்க எல்லாத்தையும் வச்சு. இதை எப்படி கண்டுபிடிச்சு சொன்னா, அங்க பொரியலை கொடுத்தது எல்லாமே கலந்துச்சு. அது தட்டியாக இருந்துச்சு. அதை பார்த்தோம். அப்பதான் பார்த்தேன் உண்மை இல்லாதவர்கள். ஏனென்றால் உண்மையான தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உண்மையான தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இன்னொரு வீட்டுல கூப்பிடுறாங்க விசுவாசி, அவங்க அவைக்கு போறாங்க. ஆனா உண்மை இல்லாதவங்க கூப்பிட்டாங்க. போனோம். என்ன போயிட்டோம். எதுக்கு கூப்பிடாங்க நான் கேட்காம போயிட்டோம். போயிட்டோம் 4 சிஸ்டர் போனோம். போயிட்டு போனது உட்காந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க. போங்க என்ன எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த வீடு இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, வீடு பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பால் காய்ச்சிதான் என்ன பண்ணா, பஞ்சாயத்துல எல்லாரும் வச்சு எல்லாரும் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு எங்களை கடைசியா வந்து கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஜோப் பண்ணி உண்மை இல்லாதவர்கள். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே உண்மை அவங்க வேணும். ஆனா நம் தெய்வம் காமிக்கணும். நம் தெய்வத்தை வச்சு நம் தெய்வம் கொடுத்த காசு, நம் தெய்வம் கொடுத்த விலை எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்ல எங்களை வந்து ஜாப் பண்ணிட்டு போக வாசிட்டாரு அப்படின்னு பார்த்தா யாருமே இவங்க மட்டும் ஜாப் பண்ணுவீங்க போங்க. அவங்க இன்னொரு நாளை கூப்பிட்டாங்க. எதுக்கு ஆனா வந்துருப்போங்க அப்படின்னா. சரி எதுக்கு போனோம்? போனா வளக்காப்பு மருமகள் போறாங்க. அதனால வளக்காப்பு சொல்லிட்டு போய் காத்தா அந்த பொண்ணை காணும். என்ன ஆச்சுன்னா எல்லாரும் செஞ்சு அனுப்பிட்டாங்க. முன்னாடியே அனுப்பிட்டாங்க. உண்மை இல்லாதவர்கள் வெயிட் பண்ணுங்க, எங்க பாஸ் வருவாரு. இல்ல பாஸ் நீங்க இத்தனை மணிக்கு வந்துருங்க, ஜோம் பண்ணணும். இல்ல நீங்க வர எங்க இப்படி ஒரு சூழ்நிலை வருது. யாருமே அதாவது பாஸ்ல வரக்கூடாதுங்க, அதனால வேணாங்க அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வருதா இல்ல கூப்பிடாங்க. அப்ப நீங்க உண்மை இல்லாத இருப்பீங்க. 2 வருஷம் போடுங்க. இந்த தெருவுல 2-3 வழக்காப்பு நடந்துருக்கு. 2-3 வழக்காப்பு நடந்துருக்கு. எங்களுக்கு கூப்பிடுவாங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க. அப்ப அவரோட உண்மை எப்படி இருக்கிறது, நம்ம உண்மை எப்படி இருக்கிறது? இந்த தெருவுல ஒரு 3 பிள்ளை கல்யாணம் ஆகி வழக்காப்பு நடந்திருக்கு. உண்மையிலே வழக்காப்பு நடந்த பிள்ளைகள் இப்ப வந்து ஒரு 2-3 வயசு ஆயிடுச்சு. எல்லாரும் போட்டு வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா எங்களை ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஜோம் பண்ணிப்போம், நீங்க ஜோம் பண்ணுங்க, அசிஸ்டரா ஜோம் பண்ணுங்க, நம்ம நாள் போக கூட. இது எங்க தெருவில் இருக்க எல்லாத்தையும் கலந்து. அப்ப அவர்களுடைய நம்முடைய உண்மை எப்படி இருக்குது? மறுமுறை அனுப்பி விட்டுட்டு லாஸ்ட் ஜோம் பண்ணி அப்பதான் நினைச்சு உண்மை இல்லாத சந்ததிகள்லாம் போகக்கூடாது, அவங்க வாசலை நிற்கக்கூடாது. அப்போ ஒரு முடிவு. அப்போ கேட்பாங்க, வந்து கேட்பாங்க, அப்ப பேசிக்கிறதா அப்படின்னு. ஏன்னா எத்தனை காலங்களுக்கு முன்னாடி நம்ம ஓடுவோம் உண்மை இல்லாத சந்ததி. உண்மையுள்ளவர் என்று நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா நான் உண்மையில்லவர்களா 4 ஊருக்கு போய் கேட்கிறோம். அதனால ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் உண்மையில்லவர், உண்மையாகவே அவரை கூப்பிட்டுருந்தார். உண்மையில்லாமல் அதாவது சொல்லுவாங்க, உண்மையில மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்? இந்த சீர்பிறவை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நான் உண்மை இல்லவனா அவனை கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும் நான் உண்மை இல்லவனா, உண்மையில மனுஷனா வாழுகிறேனா. அப்படி உண்மையில ஆசை உண்மையான உயிர் வரும். கண்டிப்பா அதை நீங்க காண்பீங்க. அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால நம்முடைய தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் குறிப்பிட்ட பகுதியில் எல்லா நிலையிலும் உண்மையுள்ளவராக இருக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால இங்க அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்?
உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பு சொன்னா நம்ம தேடி தெரியவில்லை. முதல்ல நம்மளை கண்டுபிடிக்கிறேன். நான் உண்மையா இருக்கிறேன்னா நான் உண்மையுள்ளவன் என்று நாம் கண்டுபிடிப்பதற்கு இங்க அநேக கிறிஸ்தாந்தங்களை நான் சொன்னேன். முதல்ல நம் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நான் ஒத்துக்கொள்ள உண்மையுள்ளவனா நான் இருக்கிறது. இரண்டாவது, அப்ப உண்மையில்லாத தேவனை நம்பி இருந்தவர்கள் உண்மையாகவே உண்மையில்லவர்களாக வாழ்ந்தார்களா என்று சொன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நான் உண்மையில்லவனா வாழ கண்டிப்பா கண்டிப்பா வாழ. மோசே பார்த்து உண்மையில்லவனா இருந்தான். அப்புறம் என்ன யோசுவா, தானியேல் உண்மையில்லவர்களாக வாழ்ந்தார். எஸ்தர், ரூத்து பற்றி பார்க்கும்போது வாசிக்கிறோம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ வாழ்கிற இடத்துல நானும் வாழ்வேன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறைப்பேன். உண்மை பாத்தீங்களா? ஒரு பாடத்தை செஞ்சுட்டு போயிட்டா. ஆனா ரூத் உண்மை இல்லவளா இருந்தான்னு சொல்லி பாருங்க. உண்மையாகவே வெற்றி பெற்றுங்க பாருங்க. தானியேல் உண்மையாகவே சொல்லுதான், உயர்ந்த பதவியில் இருந்தான். ஆனா யோசுவா உண்மையாகவே ஆண்டவர் சொன்னதை கடைபிடித்தான். ஆண்டவர் அவனோடு இருந்து பெரிய காரியம் செய்யலாம். அதனால யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டார் இருக்கிற கர்த்தரையே சேவிப்போம். மோசே அதே மாதிரி உண்மையில்லாத ஒரு மனுஷன். மோசே கொண்டு ஓடி போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவனை அழைத்து, நான் தான் உண்மையான தெய்வம், நீ என்ன பின்பற்ற சொல்லும்போது அவனை இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அவனை மட்டும் செய்ய சொல்லிட்டு ஆண்டவர் போகல, கூட இருந்து என்ன பண்ணாருங்க, கூட இருந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்தாரு. செய், இப்படி செய், இப்படி செய், இப்படி செய். அவன் எங்க உண்மையிலவனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான். நான் என்னங்க, நான் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறேனா என்று நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதனால இவ்வளவு நாள் வரைக்கும் நீ இல்லாட்டாலும் இனிமே என்னங்க உண்மையுள்ள மனுஷனாக இருக்கு. அப்பதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். நம்ம உண்மை இல்லாத மனுஷனாக இருந்தது, உண்மை இல்லாத மனுஷனாக இருந்தது, ஆசீர்வாதம் வரும். இயேசு தந்துருவாரு. பொத்தலாம் செய்யற பையன் போட்டுட்டு இயேசு தந்துட்டான்னு சொன்னா தந்ததுல பொத்தலாம் பையன் போயிட்டு உண்மையில சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால உண்மை உள்ள மனுஷன் கண்டுபிடிப்பு. அதனால ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் உண்மையாக வாழ்வோம். நான் உண்மையுள்ள மனுஷனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் கண்டுபிடிங்க. இங்கே உண்மையாக நான் இருப்பேன் என்று அப்ப வாசம் சங்கீதம் 12 உண்மையுள்ள மனுஷன் பூமியில குறைந்திருக்கிறார்கள். அது போதும், நான் உண்மையில்லவனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதனால நான் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறான். தேவன் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த கண்டிப்பா செய்யணும். ஆனால் அதை பார்த்து நான் உண்மையா அவரை சேவிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், என அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். சரியா? தேவன் நாம் மகிமைப்படுவதாக. அதனால உண்மையுள்ளவனான மனுஷனாக வாழ்வதற்கு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரியா? உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். உண்மையுள்ள மனுஷன் கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருக்கிறார். இதெல்லாம் நான் பார்த்தோம். சரியா? அப்ப உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்கிறது நாம் நம்மளை கண்டுபிடிப்போம். நமக்குள்ள நான் உண்மையிலவனா இருக்கிறேன் என்பதை நாம் ஒருத்தரை சோதித்து பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் இனிமேலாவது ஆண்டவரே நான் உண்மையிலவனாக மகனாக நான் வாழ வேண்டும் என்று நினைவு இப்பொழுது தீர்மானத்துக்கு நாம் கடந்து போவோம்.